जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி உள்ள ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 20ஆம் தேதியிலேருந்து 26 அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது, அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது. ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும், கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாது இந்த வாரம் மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் சோதனைகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இருக்கும். கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், கடன் பிரச்சனை, குடும்ப தகராறு, வியாபார இழப்பு, தாமதம், காதல், தூரம், உடல் சோர்வு, பல திசைகளிலிருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் மேஷராசிக்கு இருக்கும். அது மட்டுமல்லாது சிலருக்கு பார்த்திங்கன்னா தீய கண்ணு, குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும். அதான் குலதெய்வ அருளின்மை அப்படின்னு குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருக்கிறது, அது முக்கியமாக இருக்கணும். அதே போல் பணியிடத்தில் புரிதல், பிழைகள் புரிதல், ஏதாவது ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சொத்து விஷயங்களில் தாமதம், சட்ட வழக்கில் சிக்கல்கள், குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோ கால், ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும். பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். திங்கக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை நாட்களுக்கெல்லாம் கூட குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும். ஸோ எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இந்த சில கெட்ட சூழ்நிலைகளை மாற்றும் வாரம் இந்த வாரம். அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மேஷராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும். கந்தசஷ்டி வருது, விரதம் இருக்கிறது. தீபாவளிக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது, முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும், எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள். தனுசு ராசி நேயர்களை, ஓம் நம சிவாய. மதிப்பிழப்பு ஏற்படுது, மரியாதையே இல்லைங்க தனுசு ராசி பொறுத்தளவுக்கு. என்னதான் குரு ஆதிக்கம், என்னதான் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில இடத்துல மரியாதையே இல்லை, மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. உங்க மேலே நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. சில பேருக்கு எதிர்பாராத திருப்பங்கள், பயங்கரமான குழப்பம், உறவுகளில் மோதல்கள், சட்டையை கழுத்தை பிடிக்காத ஒன்று தான் குறை, அந்தளவுக்கு இருக்குது. தவறான முடிவுகள், வேலை பளு அதிகரிப்பு, பண இழப்பு, சொத்து தொடர்பான குழப்பம், எதிரிகள் மனக்குழப்பம் மற்றும் தவறான ஆலோசனைகள், காதல் மற்றும் திருமணத்தில் சந்தேகம், எதிர்பாராத தடைகள், இதெல்லாம் வார தொடக்கத்தில் உங்கள் மனதையும் வாழ்க்கையும் சவாலாக வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கவனமாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சில நேரத்தில் சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஏன் நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா சகோதரிக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நம்ம தான் கரெக்டாக பேசுகிறோம், நம்ம தான் கரெக்டாக இருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதே மாதிரி நினைக்கணும்ல, உங்களை நினைக்கணும்ல. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியணும்ல, தெரியாதுல்ல. உங்களுக்கு நிறைய நீங்கள் எவ்வளோக்குள்ள மரியாதை சம்பாரித்து வச்சுருந்தீங்களோ அத்தனை மரியாதையும் இப்போ போச்சுங்க. எவ்வளோக்குள்ள பேர் சம்பாரித்து வச்சுருந்தீங்களோ எல்லாம் போச்சு. எவ்வளோக்குள்ள நீங்கள் பணம், புகழ், பதவி அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் சில விஷயங்களை வச்சுருந்தீங்களோ எல்லாமே உங்களை விட்டு போச்சு. அதாவது திரும்ப அந்த இடத்த நீங்கள் பிடிக்கணும், திரும்ப அந்த இடத்த நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, புராண நட்சத்திரம் தனுசு ராசி, திரும்ப நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. நீங்கள் உங்களை பேசி ஜெயிக்க முடியாது. நீங்கள் அந்தளவுக்கு யூ ஆர் வெரி பாசிட்டிவ் பர்சன், நிறைய நல்ல பர்சன் தான் நீங்கள். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்க தப்பாக போய் நீங்களாக போய் வாயை கொடுத்து மாட்டிப்பீங்க.
அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மேலதிகாரிகளின் சில நேரங்களில் சில பாராட்டுக்கள் இருக்கும், வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும், பழைய கடன் திரும்ப வருதல் போன்றவைகள் நன்மை கட்டும். வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க. உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி வேலை பார்த்துட்டே இருப்பீங்க, அவனுக்கும் ஆகாது. ஒன்று நீங்கள் அவனை அடிச்சுட்டு வந்துடுங்க, இல்லைன்னா அவன் உங்களை அடிப்பான். கைமீறி போகும் சண்டைகள், பிரச்சனைகள் கைமீறி போகும். கவனமாக இருங்க. குடும்பத்தில் பழைய கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து ஒற்றுமை ஏற்படலாம். வேலையில் சக ஊழியர்களோட நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். கவனமாக இருங்க. வாழ்க்கையை கொண்டவர்களுக்கு, அதாவது இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறவு வலுப்படும். கல்யாணம் பண்ணின தினமோ ரெண்டாவது கல்யாணம், நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணின, சரி முதல் கல்யாணம் உனக்கு சரியா இல்லை, பரவாயில்ல, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன். நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணி நான் இன்னொருத்தனோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் அது மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி எதுக்கு உங்களுக்கு ரெண்டாவது திரும்ப எதுக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு வலுப்படணும்? எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட சிரித்து பேசிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நான் ஆண்களை சொல்லலை, பெண்களை சொல்கிறேன். எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? தேவையானது உங்களோட விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாத இது பண்ணி அதை ஒரு நாள் தெரிஞ்சு அதை ஒரு நாள் மாட்டின்னு கஷ்டப்படாதீங்க. இது நான் எத்தனை வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 32 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது உண்டு. நான் சொல்கிறேன் 32 வயசுக்கு மேலே 38 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, இது உங்களுக்கு பொருந்தும். ஸோ கவனமாக இருங்க. அதுவும் முக்கியமாக ரெண்டாவது கல்யாணம் பண்ணினவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் முதல் கல்யாணத்தை பற்றி பேசலை. ஸோ கவனமாக இருங்க. அதே போல் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா சில கெட்ட விஷயங்கள், வாகனத்தில் பெண்கள் கவனமாக போங்க. இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் காலையில் எத்தனை பேர் காலையில் பெண்கள் குடும்ப வேலையெல்லாம் பார்த்து போய் பஸ்ஸில் ஏறி போய் ஷேர் ஆட்டோவில் ஏறி போய் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்திற்காக அந்த பெண்கள் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து வேலைக்கு காரில் போகிறவங்க இருக்காங்க, 2 வீலரில் போகிற பெண்கள் இருக்காங்க, பஸ்ஸில் ஷேர் ஆட்டோவில் போகக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானேங்க. அவங்க காரில் போகிறதுனால அவங்க கஷ்டம் இல்லாமல் இருக்காங்களா? அவங்களுக்கு அதுக்கு தகுந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்க தானே இருக்குது. ஸோ யோசித்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. வேலையிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் மன அமைதி, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் இன்னும் வாழலைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கான வாழ்க்கை இன்னும் நீங்கள் வாழலை. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ பழகிக்கோங்க. எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க? உங்களுக்கான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? நினச்சி பாருங்கள், எவ்வளோதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து சுரண்டிக்கிட்டே போகக்கூடாது. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு முதல்ல பார்த்து செய்கிறதுக்கு பழகிக்கோங்க. தனுசு ராசி பொறுத்தளவுக்கு குழப்பிக்காதீங்க, உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பணம் யாராவது கேட்டாங்கன்னு 1 லட்சம் 2 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு 1 கோடி 2 கோடின்னு கொடுத்துட்டு இன்றைக்கி வீடு வாசல்லாம் இழந்து வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சில பேர் முன் உதாரணம்ல தனுசு ராசியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கணவன் மனைவியில் யாராவது ஒரு மனைவி தனுசு ராசியாக இருந்தால் சொத்து ப்ராப்பர்ட்டி விற்று போயிடும், பணம் கட்ட முடியாமல் ஜப்திக்கு போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கும். டிவோர்ஸ் கேஸ்லாம் கூட பதியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா வரும். கவனமாக இருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். மாணவிகள் படிப்பில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். குரு ஆதிக்கம், குரு ஆசீர்வாதத்தோட, மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா, அடுத்தது மாதா பிதா குரு வழிகாட்டுதல், டீச்சர்ஸ், உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையா இருந்தால் தான், குரு ஆசீர்வாதம் இருந்தால் தான், குரு தான் தெய்வத்துக்கு வழிகாட்டுறது. சரியா? அந்த குருவை மதிங்க. குருக்கிட்ட நல்லா உங்களோட சந்தேகங்களை கேட்டு நல்லா படிங்க. நிறைய நல்ல விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் போது ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 6 படை வீட்டில் ஒரு படை வீடு, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. விரதம் இருங்க, சஷ்டி விரதம் இருங்க, சிறப்பாக இருங்க, வாழ்க வளமுடன். இதுவரையில் நான் சொன்னது அனைத்தும் 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அதை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தயவு செய்து டைரக்ட் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வீடியோ கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி, உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உட்காந்து ஒரு வீடியோ கால் பண்ணி, ஒரு கூகுள் மீட்டோ ஒரு ஜூம் மீட்டிங்கோ ஏற்பாடு பண்ணி அதில் நீங்கள் உட்காந்து கலந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன், சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு பரிகாரம் கிடைக்கும்.
அப்போது நீங்கள் உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் என்கிட்ட நீங்கள் நேரடியாக என் முகம் பார்த்து நீங்கள் டைரெக்டாக வீடியோ காலில் பேசுகிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? சூப்பர். வாழ்க வளமுடன்.